குப்பையிலே கை வைத்து குடிநீரிலிருந்து, அடிப்படை கட்டமைப்பிலிருந்து, ரோடிலிருந்து, சுகாதாரத்திலிருந்து, ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024. இன்னைக்கு பாருங்க ஐயா, நான் சில திட்டங்கள் படிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கான். இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் இருக்கிறாங்க, கட்டடத்துல கூலி வேலை செய்யறவங்க, மேஸ்திரி, எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறாங்க. பென்ஷன் 60 வயசு ஆயிடுச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். அண்ணே நான் என்னண்ணே, நான் வந்து காரச்சட்டியில நான் கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே, ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு பென்ஷனா? ஆமா பென்ஷனுங்க ஐயா. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனு. அதற்கு மாசத்துக்குங்க ஐயா, யாருக்கு பென்ஷன் வேண்டுமோ ஒரு மாசத்துக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டணும். அதற்கான பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரணும். 55 ரூபா 18 வயசா இருந்தா மாசம் 55 ரூபா கட்டணும். உங்களுக்கு 40 வயசா இருந்தா மாசம் 200 ரூபா கட்டணும். 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள மாசம் மாசம் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய 60வது பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக 3000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பென்ஷனா வந்துடும். மாநில அரசு கேம்ப் போடுறது இல்லைங்க, இதெல்லாம் எம்பியினுடைய வேலை. எம்பி வந்து எங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய கூட்டமைப்பை சந்தித்து, இங்க வாங்கம்மா ஒரு இது போடுறோம், எல்லாம் வந்து நில்லுங்க, ஆதார் அட்டை கொடுங்க, வங்கி கணக்கு கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க, 3 இணைச்சிடலாம். கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா வெறும் 2,57,134 பேர் தான் திட்டத்தில் இருக்கிறாங்க. மோடி அந்த திட்டத்திற்கு மன்தன் யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, PMSYM அப்படின்னு ஒரு திட்டங்க. வெறும் 2,57,134 பேர் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதாந்திர பென்ஷன் திட்டத்தில் இருக்காங்க. ஐயா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க 55 ரூபா கட்டினா மோடி ஐயா 55 ரூபா உங்களுக்கு கட்டுறாங்க. நீங்க 200 ரூபா கட்டினா மோடி ஐயா 200 ரூபா கட்டுறாங்க. 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயசுக்கு மேல 3000 ரூபாய் மாத மாத பென்ஷன் வர வேண்டும் என்று யார் நினைக்கின்றீர்களோ, பிரீமியம்ல 50% உங்களுது, 50% மோடி ஐயாது. ஆனா இந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். இது பிஜேபி காரங்க செய்ய முடியாது. மாநில அரசை நம்பி மோடியை அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பாருங்க, ஈஸ்ட் ராம்னு ஒரு அட்டை வாங்கணும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு அடையாள எண் கொடுக்கிறாங்க. தமிழகத்தில் அதை பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா 2,17,95,000 பேர், 2,17,00,000 பேர் பெற்றிருக்காங்க ஐயா. யூபியில பாத்தீங்கன்னா இதை விட 8 மடங்கு அதிகமா பெற்றிருக்காங்க. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கீழையும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியம்ல இருக்கோ, மத்திய அரசுடைய திட்டத்தை 100% முழுமையா கொண்டு போறாங்க. எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதுல வெறும் 2,57,000 பேருக்கு மட்டும்தான் 3000 ரூபாய் பென்ஷன் என்றால் ஏத்துக்க முடியுமாங்க ஐயா? இன்னைக்கு பாருங்க, வருஷத்துக்கு 20 ரூபா, வருஷத்துக்கு 20 ரூபா கட்டிங்கன்னா ஒரு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒரு திட்டம் ஐயா. வருஷத்துக்கு 20 ரூபா கட்டிட்டீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத், நாம் பணி செய்யும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இறந்துட்டாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய், பணியில் இருக்கும் பொழுது காயம் பட்டாங்களா 1 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 20 ரூபாய்ங்க ஐயா. வருஷத்துக்கு 20 ரூபாய், மாசத்துக்கு 1,500 ரூபாய். தமிழகத்தில் இதுல எவ்வளவு பேர் பயன்பெற்று இருக்காங்கன்னா 1,93,23,23,000 பேர். இது பரவாயில்லைங்க, 1,93,00,000 பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதுவும் மோடி ஐயா நமக்காக கொடுக்கிறாங்க. அடுத்து மோடி ஐயா நினைக்கின்றார்கள், யாருமே மலக்குழியிலே பணி செய்யக்கூடாது, மலக்குழியில எந்த ஒரு சகோதர சகோதரியும் பணி செய்யக்கூடாது என்பதற்காக அது போன்ற பணியில யாராச்சும் இருந்தாங்கன்னா விட்டுட்டு வெளியே வந்த உடனே முதல் நாள் 40,000 ரூபாய், அடுத்த 2 ஆண்டுகள் பயிற்சி மாசத்துக்கு 3000, அதன் பிறகு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து புதிதாக ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டமும் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆனா தமிழகத்துல மலக்குழியில சட்டத்திற்கு புறம்பாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்த வேலை வாங்குறாங்க. ஒருவர்